ஸோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகலாபுரம் போக போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ அப்படியே போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 பேர் போகிறோம். என் கூட 2 பேர் வராங்க. ஸோ இன்றைக்கி ஜீப்பில் தான் போகிறோம். ஸோ ஒரு பயங்கரமான ரைடாக இருக்க போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு நாகலாபுரத்தில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அங்கே குக்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நைட் ரிட்டன் ஆகிட போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே ரெக்கார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா வர வழியில் இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஸோ அப்படியே இப்போ டிஐவேட் பண்ணி கட்டி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேலுன்னு இருக்குது ரோடு. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஓ பொமேரியன் நாய் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பட் ஸோ நாகலாபுரம் போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இங்கே நிறுத்திருக்கோம். ஜீப்பை நிறுத்திட்டு இங்கே ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. ஸோ அது சும்மா அங்கே இருந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கோம். இதாவே ஸோ அப்படியே ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸில் ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. நடுவில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள். ஒரு பயங்கரமான அமைதி சுற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாகலாபுரம் போகிறோம். யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு யூடியூப்லயே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற லைஃப் ஆஃப் சாம்சோ. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இன்னைக்கு அவர் தான் நம்ம டிரைவர், நம்ம டூர் கைட், எல்லாமே அவர் தான் நமக்கு இன்னைக்கு. அவர் நமக்கு இப்போ உங்களுக்கு ஹாய் சொல்லுவார். ஹாய் ஹாய், மறக்காம அலோஷியஸோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே உள்ள ரோட்லாம் அப்படியே வில்லேஜ் ரோட்லாம் தாண்டி இப்போ ஃபுல்லாக ஆஃப் ரோடுக்கு வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக மண் ரோடு தான். அது மண் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு இன்ஃபினிட் அப்படியே பேரனாமிக் மவுண்டன்ஸ் தான் தெரியுது. ஃபுல்லாக ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஆடு மாடு, எருமை மாடு, பசு, கோழி எல்லாமே இருக்குது. சாப்பிட்றது எல்லாமே இந்த ரோட்டில் பார்க்கலாம். சரி, ஓகே. லைஃப் ஆஃப் சாம்சோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஆச்சு ட்ராவல் பண்ணி. இந்த பூஜை ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணோம். பட் பிளான் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு. மழை வேறு பெஞ்சிட்டு. ஸோ மான்சூனில் ஏதாவது பக்கத்தில் நல்ல வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டோம். ஸோ நிறைய இருக்குது. தடா, கோனே, நாகலாபுரம். தடா போயிருக்கேன், நாகலாபுரம் போனதில்லை. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எப்படி போகணும்? ஸோ அதனால் வந்துருக்கோம். இங்கே ஃபால்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தான் இருக்குது ரோட்டில். மக்களே எதையும் நம்பாதீங்க, வெயில் சுட்டு எரிக்குதுங்க, மண்டெல்லாம் காஞ்சி போச்சு. ஓகேவா? இந்த மாதிரி மண்டை இல்லாமல் காஞ்சி போகிறது எப்படி இருக்கும்? கடைசியாக இவர் நம்மளை எங்கே தான் கூப்பிட்டு போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ ஜீப் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கிங். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ரோடில் ஃபுல்லாக வரணும். மண் ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கமான் பாய்ஸ், எனர்ஜி பாய்ஸ். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. நீ அலோஷியஸ் உங்கள் வீட்டில் கத்தி சண்டை, கொலா சண்டைனா இவனை தான் கூப்பிடுவாங்க. இறங்கி என்னன்னாலும் வேலை செய்வான். இந்த க்ளீனப்லாம் நிறைய பண்ணுவான். இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைலாம் இருந்துச்சு. ஒரு வாட்டி எலியோடலாம் அதெல்லாம் யாருமே எடுக்க வாலண்டியர்ஸ் வரல, கையிலே எடுத்து போட்டான். ஸோ நல்ல ஒரு பிரேவான ஒரு பையன். ஸோ இவனை இங்கே கூப்பிட்டு போகிறோம். சொல்லுங்கள் அலோய். நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம தான் பார்த்துக்கணும்.
we have only one earth. சரி அதனால் சொல்கிறா. அதனால் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உலகம் நம்ம கையில் தான் இருக்குது. ஃபுல்லாக இது மவுண்டன் ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ இது உள்ள தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ண போகிறோம். மேலே ஆக்சுவலாக கார்லாம் வராது, ஏன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னதாக கல்லாக இருக்கும். ஸோ அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. டைகர் கூட இருக்குது அங்கே பாருங்கள், ஃபுல்லாக லேக், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கிறனால பயங்கரமாக மூச்சு வாங்குது. இதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக இருண்ட பாதை அப்படி தான் போகுது ரூட்டு. இது வரைக்கும் யாருமே இல்லை என் கூட. ஆனால் வெளியே நிறைய வண்டிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், ஒரு டெம்பிள் அங்கே ஒன்று முழுகி இருக்குது தண்ணியில். இங்கே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு அப்படியே காற்று வருது. ஃபுல்லாக அப்படியே மவுண்டன் பேக் ட்ராப்ஸ், அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி. பார்த்தீங்கன்னா எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு பொல்யூட் பண்ண இருக்கிறாங்க, என்விரான்மெண்ட்டை ரொம்ப நாஸ்தி பண்ணுறாங்க. நம்ம தான் எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ண கூட ஆக்சுவலாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே க்ளீன் பண்ணுறவங்க யாருமே வந்து க்ளீன் பண்ணுவோம், நம்ம தான் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும், ஒரு 1000 yearsக்கு அப்படியே தான் இருக்கும் அது. பிகாஸ் we have only one earth. இந்த இடம் அப்படியே பார்க்க வேலி மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே லோ லைங் ஏரியா. அப்புறம் மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் வேறு வேறு கிரேடியன்ஸ் ஆஃப் க்ரீன்ஸில் அந்த மவுண்டன்லாம் தெரியுது பாருங்கள். அந்த தூரத்தில் ஒரு சில்லவுட் மட்டும் தெரியுது. பார்த்து அப்படியே ஃபுல்லாக வைல்ட் ஆயிடுச்சு. சுற்றி அப்படியே 2 சைடும் அப்படியே காடு மாதிரி இருக்குது. சின்ன ஒரு ட்ரையல் மட்டும் போயிட்டுருக்கு. நான் போகிற ரூட் எங்களுக்கு கரெக்டாக கூட தெரியல, அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இந்த சைடும் ஃபுல்லாக செடி, இந்த சைடும் ஃபுல்லாக செடி. நிறைய ரூட்ஸ் ஆக்சுவலாக பிரிஞ்சு போகுது. ஆனால் மெயினாக இந்த மாதிரி ஒரு மட் ரோட் இருக்குது, அதில் தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு வாட்டரோட சத்தம் கேட்டிருக்கு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். குளிக்கலாம், நல்லா கேட்குது இப்போ தண்ணியோட சத்தம். ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டுன்னு நினச்சோம். பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்ட்ரீம் போய் அப்படி கீழே போகுது. ஸோ அந்த சவுண்டு அதுவே ஆக்சுவலாக கணீர்னு கேட்குது. இங்கெல்லாம் சாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொதன்னு இருக்குது. அப்படியே தட்டினாலே கீழே வந்து அப்படியே சவுண்டு கேட்குது. லோமி சாயில். கேமரா செட் பண்ணிக்கலாம், கூகுள் மேப்பில் தெரியுமா? எல்லா கேங்லேயும் இது மாதிரி வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர் தான் இவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோ சர்வீஸ். கன்ஃபார்மாக ரூட் மாற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அலோஷியஸ் பசுபத்தன்? ஸோ நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். எப்படி சொல்கிறேன்? மை இன்ட்யூஷன் டெல்ஸ் மீ ப்ரோ. இங்கே மனுஷங்க சவுண்ட் கேட்குதுடா, தண்ணி சவுண்டு கேட்குதுல்ல? ஆமாம், கொஞ்சம் மனுஷங்க சவுண்டு இதோட கேட்குது, தண்ணி சவுண்டு கேட்குது. இது என்னவா இருக்கும்னு போய் பார்ப்போம். ஸ்பாட் சூப்பராக இருக்கு. தண்ணி செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை க்ராஸ் பண்ணி தான் போக போகிறோம். தாண்டா பட்டர்ஃப்ளைலாம் வேறு ஒரு கலரில் இருக்குது. நான் போட்டேன். கை கொடுறாளோ, கை கொடுவா விட்றா இதை.
சரி பாருங்க, மரத்தில் மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த வழியாக தான் போகணும். இங்கே போனால் ஃபால்ஸ் வந்துருமா, இன்னொரு கேங்கை மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரெக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்றதை விட அந்த ஜேர்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி நின்று அதை என்ஜாய் பண்ணிட்டு, நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில் வந்து பெரிதாகும். பொறுமையாக பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ அழகாக அந்த இடத்துல ரீச் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். இந்த ஜேர்னி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சவுண்ட் வந்து கேட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபால்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ட்ரீம் தான். அது ஆக்சுவலாக பயங்கர ஃபோர்ஸாக வந்துருக்கும். பட் மேலே ஏறி போயிட்டே இருந்தால் இந்த ஸ்ட்ரீம்லாம் கீழே வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் நடந்து போயிட்டே இருக்கும், அப்போ தான் மேலே போகிறவங்க இருக்கும். அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் தெரியுது, ஸோ பார்ப்போம் சும்மா. சரி, நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, ஃபேமிலியெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே செம ஆழமாக இருக்குது, தண்ணியும் செம கிளியராக இருக்குது, இங்கே பார்த்தாலே தெரியுது செம டீப்பாக இருக்குது. மச்சான் அந்த பெரிய மரத்தை பிடிச்சிக்கோ, அதான் உடையாது, எல்லாம் உடஞ்சிடும். இந்த மரத்தை பிடிச்சிக்கோ. இது வந்து ஒரு சின்ன ஃபால்ஸு, ஃபேமிலியோடலாம் வந்து இங்கே குளிக்கலாம். பட் இதோட இன்னொரு 0.5 கிலோமீட்டர்ஸ் இன்னொரு பெரிய ஃபால்ஸ் இருக்கான், அங்கே போக போகிறோம். இங்கே ஷோர்லேருந்து எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரு உச்சியில் உட்காந்துட்ருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க கீழே. இதை சுற்றி ஃபுல்லாக காடுகள். ஒரு உஷ்ணமான இடத்துல உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் ரூட் எப்படின்னு தெரியல, நாங்களே தான் அப்படியே போக போகிறோம். இங்கே தான் ஆக்சுவலாக குளிக்கலாம்னு நினச்சோம், பட் ரொம்ப நிறைய க்ரௌட் இருக்குங்க, கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் இன்னொரு அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு ஃபால்ஸ் ஏதாவது போய் பார்ப்போம். ட்ரெக் லீடர் என்ன? ஸோ இப்போ வந்து அடுத்த ஃபால்ஸுக்கு போகலான்ற ஒரு முயற்சியில் வந்து இறங்கணும். யாருமே இல்லை இந்த இடத்துல, சுத்தமாக மனித நடமாட்டமே காணும். திடீர்னு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நாங்கள் நடக்கிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது, அப்புறம் அங்கங்கே பேர்ட்ஸ் ஓட சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது. போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் உயிரோடு இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ ஸ்ட்ரீமுக்கு லெஃப்டில் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ செம்ம வைல்டாக இருக்குது இந்த இடம். ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வழியே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை யாரோ கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆமாண்டா, இப்போ தான் போயிருக்காங்க. ஆளோட வச்சுருக்குதா? ஸோ தாண்ட போகிறோம் மச்சான். அப்படி போதும் மச்சான் ரூட்டு. ம் ஆமாண்டா. இல்லைடா பீடா. இங்கே தான் போட்டிருக்காங்களா? ஸோ இன்னொரு கேங் வந்து எங்களை நம்பி வந்து வழி கேட்குறாங்க. ஸோ நானும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். சரி வரோம் இருங்க, நானும் வரோம் அப்படின்ட்டு இருக்கோங்க. வெயிட் பண்ணலாம். சொல்லுங்கள் அலோஷியஸ், இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெக்? இது இருக்கும். இட்ஸ் a very nice, very pleasant and beautiful trek. Can all try actually. நீ சொல்கிறா? இது வரைக்கும் 50% அட்வென்ச்சர் பார்த்தாச்சு, இன்னும் 50% தூரம் தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். வாங்க போகலாம்.
சொல்லுங்கள் லைஃப் ஆஃப் சாம்சோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான வியூவு. ஸோ அங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கு. சாப்பிட்டு போவோம் மேலே சில்லுன்னு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நிறைய மீன்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் அதுக்கு சாப்பாடு போடுறேன். ஸோ இந்த வேஃபர் பிஸ்கெட் தான் அதோட சாப்பாடு. ஸோ சத்தம் போடக்கூடாது, ஸ்லோவாக இப்படி போட்டோன்னா எல்லாம் வருது பாருங்க. எல்லாம் சண்டை போடுறாங்க பாரு, ரொம்ப பசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சோறே கிடைக்காது, எல்லாம் சண்டை போடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேஃபர் பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனுக்கு. இப்போ மீனுக்கு மில்க் பிக்கிஸ் பிடிக்குதான்னு பார்ப்போம். ஸோ வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம். பசி இல்லாதவங்களுக்கு பசியை போக்குறோம். சூப்பர் அலாய், பயங்கரமாக இருக்குடா. சூப்பர், அப்படியே போட்டு மீன் பிடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? திடீர்னு செம்ம இருட்டாயிடுச்சு. பார்த்தா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. பயங்கரமாக மழை அடித்து ஊற்றுது. டைம் வந்து ஒரு 1:32 தான் இருக்கும். பட் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. அது நைட் இங்கே தான் பேஸ் கேம்ப் அமைக்க போகிறோம். ஸோ நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம் அந்த இடம். இப்போ மேலேருந்து பார்க்குறோம். கீழேருந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகு, மேலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகு. இல்லை ஸோ இங்கே ஒரு சின்ன பூல் இருக்குது. ஸோ இங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. பட் பயங்கரமாக மழை பெய்யுது இப்போ. ஸோ இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த ஃபால்ஸ், இந்த பூல் இல்லைனா அந்த பழைய பூலில் போய் குளிக்கணும். ஸோ மலையில் நனைஞ்சிட்டே ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்ன பண்ணலாம் அந்த பூல். ரொம்ப ஒரு ஹார்டான டிசிஷனாக இருக்குது. தேர்ட் அம்பையருக்கு போகணும்னு நினைக்கிறேன். மச்சான் இந்த இதில் பாரு, கேமராவில் பார்க்க சூப்பராக இருக்குது. இது மூவி மாதிரி இருக்குல்ல. சரி மச்சான், இப்போ இன்னும் போகணும்னு நினைக்கிறேன்டா. குருத்துக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு மச்சான். ஃபோட்டோ ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லாக பயங்கரமாக நினைச்சு மலையில். வாடா போகலாம்டா. ஸோ மழை பெய்யறனால வழுக்கவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் ரிவர்ஸ் போகிறோம். இதுக்கு மேலே போக முடியாது, ரொம்ப மழை பெய்யுது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணி இவ்வளோ மலையில் வந்து நான் நினைக்கிறேன். இப்போ செம்மையாக இருக்குது. ஒரு ஜங்கிள்குள்ளே வந்து ஒதுங்க கூட ஆக்சுவலாக இடம் இருக்காது. ஸோ அப்படியே நேச்சரோடு சேர்ந்து அப்படியே நடக்க வேண்டியதான். சீரியஸாக ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுவே ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். கையில் காலில் இது கட்டி வச்சுருவாங்க, கயிறு கட்டி வச்சுருவாங்க. வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கெல்லாம் ஆக்சுவலாக குளிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. பட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சுத்தமாக எந்த போக முடியாது. ஏன்னா மேலே கல்லுலாம் வருது. கொஞ்சம் தூரம் போகலாம்.
தண்ணிலாம் வந்து கழுத்தில் தான் இருந்துச்சு. மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் பயங்கரமாக ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ கால் வச்சாலே வந்து தலை அளவுக்கு வருது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். பயங்கரமாக இருக்குது. வாட்டர் ஃபோர்ஸும் பயங்கரமாக இருக்குது. உள்ளே அப்படியே அடித்து அந்த பாத்தில் இருக்க இலை எல்லாமே வந்து கலந்து அப்படியே வாட்டரில் வருது. 1 hour later. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ சில முதல்ல சமைக்க பிளான் போட்டிருந்தோம். பட் அப்படியே டைம் போயிடுச்சு. டைம் வந்து இப்போ 5:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சரை தாண்டி இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட சொன்னால் உயிர் தப்பி வந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆக்சுவலாக அந்த குளிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து அது ரிவர் கிராசிங் அந்த சைடு வந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ பயங்கரமாக மழை பெஞ்சு நான் வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தண்ணிலாம் இங்கே ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா டைம் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரோம். நாங்கள் க்ராஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் க்ராஸ் பண்ண தடமே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணி. அப்படியே சுற்றி பார்க்குறோம், யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. டைம் ஆச்சு, நேரம் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் 3 பேர் மட்டும் தான் நின்றுருந்தோம். ஸோ நான் க்ராஸ் பண்ண தடமே காணோம். தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை க்ராஸ் பண்ணி போனால் தான் அடுத்த இடத்துக்கே போக முடியும் எங்களால். ஸோ சீரியஸாக 3 பேர் பயந்துட்டோம். என்ன பண்ணுறது, டார்க் வேறு ஆகிட்டே இருந்துச்சு. டார்க் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் ஒரு பாயிண்டில் வந்து அட்லீஸ்ட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போகலாமா, வாட்டர் லெவல் கம்மியானதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சோம். சரி பட் போயிடலான்ட்டு ஒரு தைரியத்தில் வந்து 3 பேரும் வந்து கையை பிடிச்சி 3 பேரும் அப்படியே ஒரு ஹியூமன் சைட் மாதிரி அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறோம். ஸோ காலை வச்சு எங்கே ஆழம் இருக்குது அங்கேயே ஆழம் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் அங்கே நின்று யோசிச்சிருப்போம் என்ன பண்ணலான்னு மட்டும். நிறைய வழி பார்த்தோம், எந்த இடத்துல க்ராஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ரிவர். ஆனால் எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா செம்ம தண்ணி வந்து மழை பயங்கரமாக பெஞ்சு ஃபுல்லாக வாட்டர் வந்து இடுப்பளவுக்கு நார்மலாக க்ராஸ் பண்ணுற இடத்துல இருக்குது. ப்ளஸ் எங்கே தண்ணின்னு தெரியல, எவ்வளோ ஆழம்னு வேறு தெரியல. ஸோ பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து 3 பேரும் கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஒரு தைரியத்தோடு வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு ரிவர் க்ராஸ் பண்ணோம். 2 ரிவர் ஆக்சுவலாக க்ராஸ் பண்ணோம். ஸோ அடுத்த ரிவர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ரிவர் வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டார். ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஒரு ஃபுல் 1 டே அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 3 டெசிஷன்ஸ் எடுத்தோம் நாங்கள். எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஜம்ப் பண்ண வேண்டியது இருந்தது. செகண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு செயின் ஃபார்ம் பண்ணி க்ராஸ் பண்ண போனோம். அப்போது நான் ஸ்லிப்பாகி போயிருக்க வேண்டியது அப்படியே. அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு டெசிஷன், ஒரு சின்ன டெசிஷன், எப்படி இந்த இடத்துல கால் வச்சு போகலாமா இல்லை வேற எங்கேயா போகலாமான்னு சொல்லிட்டு 3 டெசிஷனுமே டக்குன்னு ஒரு பயம்னு சொல்ல முடியாது, ஒரு கான்ஃபிடென்ஸில் டக்குன்னு இது பண்ணி எடுத்து க்ராஸ் பண்ணோம். அந்த டைம் மிஸ் பண்ணியிருந்தோம். அந்த டெசிஷனுக்கு பார்த்தா வேறு டெசிஷன் எடுத்திருந்தால் கூட என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான இது. அதை முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு அப்பாடா உயிர் தப்பிச்சிட்டோண்டா, அது மாதிரி லைக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் சம்திங் தட் cannot be transferred through words. நாங்கள் எடுத்த சொன்ன மாதிரி டிசிஷன்ஸ் தான் வந்து அடுத்தடுத்து. ஏன்னா டைம் வந்து லைட் கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஏன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற லைட் கூட பிரைட்டாக இருக்குது. உள்ளே வந்து பெரிய மரம்லாம் இருந்ததுனால லைட் உள்ளே வரல, அதனால் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே இன்னொன்று என்னென்னா நாங்கள் சமைச்சிட்டு நாங்கள் கிளம்பலான்னு நினச்சோம். சமைச்சிட்டு வந்திருந்தோம்னா செம்ம டைம் லேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வெளியே வந்து நான் முதல்ல காமிச்ச லேக் பக்கத்தில் உட்காந்து அப்பாடா ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இங்கே லாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா சமைச்சிட்டு திரும்பி போகலாம் அப்படின்ட்டு சமைச்சிட்ருக்கோம். ஸோ அப்படியே லொக்கேஷன் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே குக் பண்ணிட்டுருக்கோம் நம்மளோட குட்டி ஸ்டவ்வில். இந்த ஸ்டவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோண்டு சைஸ் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஒரு உங்கள் ட்ரெக்கிங் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப இதாகாது. கேஸும் பார்த்திங்கன்னா ஒரு பூட்டைன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 3 வேளைக்கு சமைக்கலாம். ஆக்சுவலாக விண்டு வந்து இப்படி அடிக்குது, அதனால் இங்கே பேக்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன பிக் பாஸ் வீடு மாதிரி. இதாவது குக்கிங் டீம், அலோஷிஸ் வந்து வெசல் வாஷிங் டீம், நான் தான் பிக் பாஸ். டேய் ஸ்டவ் எரியுதான்னு தூக்கி பாரு. எரியுது சத்தம் கேட்குது. மச்சா சத்தம் வந்து கேஸில் கேட்கும். அப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து என்ன ஆகுனா ரொம்ப காற்றடிச்சதுன்னா வந்து அதுவே ஆஃப் ஆயிரும். ஆனால் கேஸோட சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இப்போது லேக்கோட பேங்க்லேருந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு அடிக்கடி பாருங்கள், இல்லைனா கேஸ் சவுண்ட் கேட்டே இருக்கும். குக் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஆனால் குக் ஆகாது. இது என்ன லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மழை பெஞ்சதுன்னா நீங்கள் ஏதாவது ரிவரை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா
சீக்கிரம் க்ராஸ் பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரிவரை க்ராஸ் லேட் பண்ண மழை தண்ணியில் வந்து ரிவர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோவும் ஜாஸ்தியாகிடும், அந்த டெப்த்தும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்த ரூட்டும் மறந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நாங்களே வந்த பாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட் ரோடாக இருந்துச்சு, ஃபுல் வாட்டர் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ எது பார்த்துனே தெரியல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் இந்த மாதிரி மான்சூன் டைமில் வரீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக வாங்க. எடுத்துரு காஞ்சிச்சுன்னா அது இதுவாகிடும்டா. கரெக்டாக 1 நிமிஷம். ஓகே, செஃப் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே எப்படியாவது பர்ஃபெக்டான அந்த டிஷ்ஷை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது. எவ்வளோ இரிட்டேட்ஸ் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். டைம் வந்து 10 மணி 11 மணி மாதிரி இருக்குது, ஆனால் டைம் வந்து 6:30 தான் ஆகுது. இங்கேருந்து நாங்கள் போகணும், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பட் அப்படியே லைட்டாக சாப்பிட்டு போகலாம். வழி ஞாபகம் இருக்குல்லடா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி டாஸ்க் அக்காம்ப்ளிஷ்ட். மேகி என்ன வராது? டாப் ராமன் பண்ணி முடிச்சிருக்கோம். டாப் ராமனடா. பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டாப் ராமன் எப்படி இருக்குது? ப்ளவுஷஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆயில் தான் கொஞ்சம் சீப்பானது வாங்கிட்டோம். இதையும் நல்லெண்ணெய் தான் கேட்டேன். நல்லா இருக்குடா. வேறு எதுவும் நல்லெண்ணெய் நல்லா இருக்குடா. ஸோ ஒரேடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வழியை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு செம்ம இருட்டாக வேறு இருந்துச்சு, யாருமே இல்லை, லைட்டும் இல்லை. ஸோ அப்படியே திரும்பியும் பெரிய அட்வென்ச்சரை தாண்டி அதுக்கப்புறம் அப்பாடா போதும் அப்படின்றது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நாகலாபுரத்துக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் போன இடத்துக்கோட லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது நாகலாபுரம் போகணும் அப்படின்னு நினச்சினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான அட்வென்ச்சரில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.